பல யுகங்கள் சென்றுவிட்டது. ஆனால் அவர்களில் இருவருக்கும் இந்த ஜோதியின் முடிவை கண்டறிய முடியவில்லை. அதன் பிறகு பிரம்மதேவர் ஒன்று செய்ய நினைத்தார். கேதகை மலரே, இந்த ஜோதியின் முடிவை காண நான் எத்தனை யுகங்கள் யாத்திரை செல்ல வேண்டும் என்பதை உன்னால் எனக்கு கூற இயலுமா? நான் ஒரு சாதாரண மலர். ஆனால் இந்த ஒளி ஒரு தேவரின் ஒளியாக தெரிகிறது. இதற்கான ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கே என்று என்னால் எப்படி கூற முடியும்? போதும், இத்துடன் நிறுத்திக்கொள். இந்த விளையாட்டை இனிமேலும் என்னால் தொடர இயலாது. யாரேனும் உன்னிடம் கேட்டால் நீ அவர்களிடம் நான் இந்த ஒளியின் முடிவை நோக்கி சென்றதை நீ பார்த்ததாக கூற வேண்டும். உங்களில் யார் இந்த ஒளியின் முடிவையும் ஆரம்பத்தையும் கண்டீர்கள்? நான் உங்கள் ரூபத்தின் ஆதியை கண்டதற்கு இந்த தெதிகை ஒரு சாட்சி. நாராயணரே, நீங்களே கூறுங்கள். என்னை மன்னியுங்கள். என் பல முயற்சிக்கு பிறகும் என்னால் இந்த ஒளியின் முடிவினை காண இயலவில்லை. இந்த ஒளிக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் கூறாதீர்கள். உங்களால் முடிவை காண இயலவில்லை. இதிலிருந்தே நான் உங்களை விட சிறந்தவன் என்று முடிவாகிவிட்டது. இதற்கு பிறகு தாங்கள் என்னை வழிபட வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, நீங்கள் பிரம்மதேவரை வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர் வெற்றி அடையவில்லை. அவர் பொய் கூறினார். நாராயணர் உரைத்தது உண்மை. உண்மையிலேயே இந்த ஒளிக்கு முடிவும் இல்லை, ஆரம்பம் என்பதும் இல்லை. பிரம்மதேவர் சுயநலத்தில் நாராயணர் தன்னை வழிபட வேண்டும் என்று பிரம்ம ரிஷி அவர்கள் இவ்வாறு ஒரு விளையாட்டை விளையாடினார். எனவே பிரம்மதேவரே, உங்களுக்கு நான் சாபம் அளிக்கிறேன். பிரம்மதேவருக்கு எவ்வுலகிலும் பூஜை நடக்காது என்ற சாபம் கிடைத்தது. ஆனால் விஷ்ணுவிற்கோ அனைத்து உலகிலும் பூஜைகள் நடக்கும். அதேபோல் அந்த கேதகை மலருக்கு என்ன சாபம் கிடைத்தது என்றால், அந்த மலர் எப்பொழுதும் சிவனின் பூஜையில் இருக்காது. என்னுடைய இந்த குற்றத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அதனால் தங்களின் உண்மையான ரூபத்தை காண நான் ஆசைப்படுகிறேன். என்னிடம் கேட்க ஒரு கேள்வி உன் மனதில் உள்ளது, சரியா? ஆம் மகாதேவா. இவை அனைத்தும் நான் உருவாவதற்கு முன்பு உருவானது என்றால், இவை அனைத்தும் என் நினைவில் எப்படி உள்ளது? நம்மை உருவாக்கியவர்களை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்மை உருவாக்கியவர் இங்குதான் இருக்க வேண்டும். நாம் உருவாகியதன் காரணத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் நமது சக்தியிடம் செல்ல வேண்டியது அவசியம்.